Hey guys, இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட நான் வந்திருக்கேன். ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல இந்த பிளேயர் 30 கோடிக்கு போவார், இந்த ஸ்டார் பிளேயர் வந்து 15 கோடிக்கு போவார்னு பேசுறோமே தவிர இந்த ஸ்டார் பிளேயர் வந்து அன்சோல்டா போக போறாரு அப்படின்ற மாதிரி சில பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாகவே இருக்காங்க. அந்த பிளேயர்ஸ்லாம் யாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அண்ட் மற்ற சில இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல் அப்டேட்ஸ் பத்தியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பாஸ்ட் ஐபிஎல் ஆக்ஷன்ல ஏதாவது ஒரு டீம்லயாவது ஒரு ஸ்டார் பிளேயர் கண்டிப்பாக டேபிள்ல பிரசென்டா இருப்பார் இல்லையா? அண்ட் இந்த ஐபிஎல் 26 ஆக்ஷன்ல இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் பிபிகேஸோட ஆக்ஷன் டேபிள் இருக்க போறாருன்னு இப்போ கிரிக்பஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபியூ டேஸ் பேக் டிசம்பர் 10 அன்னைக்கு பிசிஐ எல்லா டீம்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃபார் ஆக்ஷன் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதன் மூலியமா தான் இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் பிபிகேஸோட ஆக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் லிஸ்ட்ல இருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. வேறஸ் பிபிகேஸ் ஹெட் கோச் ரிக்கி பாண்டிங் இஸ் அன்லைக்லி டு மேக் தி ட்ரிப் டு அபுதாபின்னு சொல்லியிருக்காங்க. ஹி இஸ் இன் கான்ட்ராக்ட் வித் 7 நெட்வொர்க். இவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு ப்ராட்காஸ்டர். ஸோ ஆஷஸ் கமெண்ட்ரிக்காக வந்து ரிக்கி பாண்டிங் இப்போ கரண்டா அங்கே இருக்கிறதுனால தேர்ட் டெஸ்ட் வந்து ஆக்ஷனுக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது டிசம்பர் 17 அன்னைக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் கமெண்ட்ரி டியூட்டிஸ் இப்போ ரிக்கி பாண்டிங் பிரசென்டா இருக்க போறது கிடையாது. எனிவே அவங்களுக்கு வந்து 4 ஸ்லாட்ஸ் தான் ரிமைனிங். 11 கோடி வந்து கிட்டத்தட்ட வச்சிருக்காங்க. வேற எஸ்ஆர்எச்சோட ஹெட் கோச் டேனியல் வெட்டோரி வந்து டிஸ்பைட் ஆஷஸ் கமிட்மெண்ட்ஸ் அவர் வந்து இந்த ஆக்ஷன் டேபிள்ல பிரசென்டா இருக்க போறாரு. எஸ்ஆர்எச்சுக்கு ஆஸ்திரேலியன் டீமோட அசிஸ்டன்ட் கோச் தான் டேனியல் வெட்டோரி. ஸோ இப்போ கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கிட்ட அவர் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காரு ஃபார் டிராவலிங் டு அபுதாபி ஃபார் த ஆக்ஷன். தென் எல்எஸ்ஜியோட ஆக்ஷன் டேபிள் எல்எஸ்ஜியோட ஹெட் கோச் ஜஸ்டின் லாங்கர் அண்ட் அவங்களோட குளோபல் டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் டாம் மூடி இவங்க ரெண்டு பேருமே ஆக்ஷன் டேபிள்ல பிரசென்டா இருக்க போறாங்கன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கேட ஆக்ஷன் டேபிள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பத்தி பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் அதே செட் ஆஃப் மெம்பர்ஸ் தான் இருக்க போறாங்க. சிஇஓ காசி விஸ்வநாதன் சார், ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங், ஹெட் ஆஃப் டேலண்ட் ஸ்கவுட் ஏஆர் ஸ்ரீகாந்த், இந்த மாதிரி ஒரு சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. T20 வேர்ல்ட் கப் 2026 டிக்கெட் சேல் நேத்திக்கு 6:45 PM ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ புக் மை ஷோல வந்து எல்லா மேட்சஸ் அதாவது குரூப் ஸ்டேஜ் அண்ட் சூப்பர் 8 இந்த 2 ஸ்டேஜஸ்லயும் நடக்க போற எல்லா மேட்சஸ்க்கான டிக்கெட்ஸ்மே ஆன்லைன்ல உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சேப்பாக்ல நடக்க போற 7 மேட்சஸ் இன்க்ளூடிங் 1 சூப்பர் 8 கேம் இந்த மேட்சஸ்க்கான டிக்கெட்ஸ்மே உங்களால இப்போ புக் மை ஷோல பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் நாட்கள் முன்னாடி ஷெட்யூல் பத்தி பேசுறப்பே சொல்லியிருப்போம் டிக்கெட் பிரைசஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ கண்டிப்பா சேப்பாக்கு வாங்குன்னு. அண்ட் எஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வெறும் 300 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சேப்பாக்ல நடக்க போற மேட்சஸ்க்கு. ஐ திங்க் சேப்பாக்ல நடக்க போற சூப்பர் 8 மேட்சுக்கு மட்டும் ஹையர் டிக்கெட் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா மோஸ்ட் லைக்லி வில் ஃபேஸ் இன் தட் மேட்ச். அதனால கண்டிப்பா ஹையர் டிக்கெட் பிரைஸ் தான் இருக்கும். நான் உள்ள போய் செக் பண்ணி பார்க்கல. அதனால யாராவது நேற்றுக்கு டிக்கெட் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ பிரைஸ் இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. அந்த ஒரு மேட்ச் மட்டும் தாங்க ஹையர் டிக்கெட் பிரைஸ். சேப்பாக்ல நடக்க போற மற்ற 6 மேட்சஸ்மே வந்து 300 தான் ஸ்டார்டிங் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே மற்ற கிரவுண்ட்ஸுக்கு வந்தோம்னா மும்பையில் வந்து ஸ்டார்டிங் பிரைஸா 250 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லியில் 150, கொல்கட்டாவில் 100 அண்ட் அகமதாபாத்தில் 100. நம்ம சேனல் ஏதோ ஒரு 1% வந்து ஸ்ரீலங்காலேருந்துமே பார்க்குறாங்கன்னு எனக்கு யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து காமிச்சிச்சு. அதனால ஸ்ரீலங்கன் மக்களுக்கு நான் சொல்லிடுறேன், நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து 292 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு 1000 வரும். புக் மை ஷோல நேபாள் வெர்சஸ் இங்கிலாந்து மும்பையில் நடக்க போகிற மேட்ச் வந்து சோல்ட் அவுட் ஆகியிருக்கான். நேபாள் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க கிரிக்கெட்டில். ஸோ கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து எக்கச்சக்கமான நேபாள் ஃபிளாக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லைக்வைஸ் பங்களாதேஷ் அவங்களோட குரூப் ஸ்டேஜ் கேம்ஸ் வந்து கொல்கட்டாவில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு டர்ன் ஓவர் அங்கே எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக நடந்த இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்சே வந்து நம்ம ஈடன் கார்டன்ஸில் செம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ கிரிக்கெட்கான ஹப் இது கண்டிப்பாக எப்பவுமே வந்து கூட்டம் வந்துட்டே இருக்கும். அதுவும் பங்களாதேஷ் வேறு மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ சொல்ல வேணும் நல்ல ஒரு கூட்டமே எதிர்பார்க்கலாம். பட் சென்னை மக்கள் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. பிகாஸ் இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து மாதிரி சைட்ஸ்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அங்கே யூஎஸ்ஏ, கனடா, நெதர்லாண்ட்ஸ் மாதிரி டீம்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. பட் ஸ்டில் நியூசிலாண்டுக்கு வந்து சில மேட்சஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து நடக்க போகிறதுங்க. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச குரூப் ஸ்டேஜ்லேயே சேப்பாக்கில் வந்து பெஸ்ட் மேட்சாக இருக்க போகிறது. ஸோ நல்ல ஒரு டர்ன் ஓவர் அங்கே எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த மேட்ச் 11 AM போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 AM வீக் டேல யார் வர போகிறாங்கன்னு தெரியல. பை த வே நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் கேம் வந்து இங்கே சேப்பாக்கில் சோல்ட் அவுட் ஆகிருக்கு. சோல்ட் அவுட் இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து இப்போதைக்கு சோல்ட் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் மோஸ்ட்லி இன்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு புக் மை ஷோ அப்பப்போ செக் பண்ணிட்டே இருங்க. சரி ஓகே கேஸ், முடிஞ்ச எல்லா மேட்சஸுக்குமே வாங்க. ஏன்னா சேப்பாக்கில் அப்பப்போ தான் மேட்சஸ் நடக்கிறது. அதனால சேப்பாக்கில் இருந்தீங்கன்னா இல்லை பக்கத்தில் இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக வாங்க. நான் ஆல்ரெடி யூஎஸ்ஏ வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்சுக்கு புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த மேட்ச் புக் பண்ணியிருக்கேன்னு கேட்காதீங்க. அந்த மேட்ச் ஃப்ரைடே அன்னைக்கு நடக்கிறது. மற்ற மேட்சஸ்லாம் வந்து மண்டே டியூஸ்டேன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு லேட்டர் ஆன் காலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் புக் பண்ண முடியும். இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் T20 நேற்றுக்கு மூலான்பூரில் நடந்துச்சு. அண்ட் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இந்த சீரிஸை லெவல் பண்ணியிருக்காங்க 1-1. நேற்றுக்கு குவிண்டன் டிகாக் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ்க்கு 90 ரன்ஸ் ஆஃப் 46 டெலிவரி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஷார்ட் லிஸ்ட்டில் கொஞ்சம் லேட்டராக தான் குவிண்டன் டிகாக் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு கிரிக்பஸ்ல சொல்லியிருப்பாங்க. குவிண்டன் டிகாக் வந்து எம்ஏயோட ரெக்கமெண்டேஷனால தான் இப்போ ஷார்ட் லிஸ்ட்டில் வந்திருக்காருன்னு ஒரு சில ரூமர்ஸ்லாம் பார்க்க முடியுது. அந்த குட் திங் இஸ் ஜஸ்ட் 1 crore பேஸ் பிரைஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ எம்ஏ கிட்ட 2.75 crores லெஃப்ட். ஸ்டில் ஒரு ஓசி ஸ்லாட் வந்து ரிமைனிங். அவங்க பெவன் ஜேக்கப்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம குவிண்டன் டிகாக் வந்து எம்ஏ நியூயார்க்காக எம்எல்சியில் வந்து ப்ளே பண்ணுறாரு. பட் ஐ அக்செப்ட் அவர் ரொம்ப போராக தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஏன்னா நிறைய மேட்சஸ் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எம்எல்சியில். அதில் எல்லா மேட்சஸ்லையுமே குவிண்டன் டிகாக் வந்து லோ ஸ்கோருக்கு தான் வந்து ஆட்டம் இழந்திருப்பார். அதனால யார் குவிண்டன் டிகாக் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. டானன் ஃபெரர் ஆல்சோ 30 ரன்ஸ் ஆஃப் 16 பால் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஒரு லேட் ஃப்ளரிஷ். அண்ட் எஸ் இப்படிப்பட்ட ஒரு தங்கத்தை வந்து ஜஸ்ட்
ஜஸ்ட் 1 crore இப்போ டிசி ஆர்ஆர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ரிட்டென்ஷன்ஸ் முடிஞ்சு நிறைய வாரங்கள் ஆகிருச்சு. பட் ஐ ஸ்டில் வாண்டட் டு திஸ் டே வை டானன் ஃபெரேரா காட் ட்ரேடட். எனவே சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச்ல 213 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்தியா செகண்ட் பேட்டிங்ல 162 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. திலக் வர்மா வாஸ் த ஒன்லி ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர். மற்ற எல்லா பேட்டர்ஸுமே மீடியோக்கர் எஃபர்ட் தான். பேஸ் அண்ட் பவுன்ஸுக்கு எதிராக இந்தியன் டீம் செமையா ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. நம்ம மார்க்கோ யான்சன், ஓட்னில் பாட்மேன், லுங்கி எங்கிடி 3 பேர் இறக்குன்னு இறக்கினாங்க. அதுவும் நம்ம மார்க்கோ யான்சன் ஒரு 2 விக்கெட், நம்ம ஓட்னில் பாட்மேனுங்க 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஷார்ட் லிஸ்ட்ல தலைவன் வந்து கிடையாது. பை தி வே ஐபிஎல் ஆக்ஷன் ஷார்ட் லிஸ்ட் பத்தி லாஸ்ட் வீடியோல வந்து டீடைலா பேசியிருக்கோங்க. அதாவது எந்தெந்த பிளேஸ்ல வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷன் வந்து மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். அதனால அந்த வீடியோ கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். ஏசிசி Under-19 ஏஷியா கப் 2025 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுங்க. ஸோ மேட்சஸ் எல்லாமே யூஏஇல நடக்க போகுது. 8 டீம்ஸ் டோட்டலா இருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, யூஏஇ, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அண்ட் நேபாள். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனாக இருக்க போகுது Under-19 வேர்ல்ட் கப்புக்கு. நம்ம ஆயுஷ் மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல இந்தியாவோட கேப்டனாக இருக்க போறாரு. ஆயுஷ் மாதிரி இப்போ பிரில்லியண்டா வந்து இந்த யூத் டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்ல ப்ளே பண்ணிட்டு வராரு. கன்சிஸ்டன்ட் ரன் கெட்டராகவே இருக்காரு. ஸோ கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் வந்து ஆயுஷ் மாதிரிக்கு செம ஸ்பெஷலாக இருக்க போகுது. நிறைய ரன்ஸ் குவிச்சு இந்தியன் டீமுக்காக ட்ராஃபி லிஃப்ட் பண்ணாருன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, மேட்சஸ் எங்கே டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ மேட்சஸ் உங்களால் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் அண்ட் சோனி லிவ்ல வாட்ச் பண்ண முடியும். இந்தியா யூஏஇ ஃபர்ஸ்ட் கேம் இன்னைக்கு 10:30 AM ஸ்டார்ட் ஆகும். ஸோ டூ செக் இட் அவுட். ஃபைனலாக இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் எந்தெந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் அன்சோல்டா போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனை நான் கொடுத்துட்டு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் லெஜெண்ட் தான் இருக்காரு. 2 crore பேஸ் பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. வருஷம் ரெஜிஸ்டர் பண்றாரு. எதுக்குன்னு தான் தெரியல. ஸ்டீவ் ஸ்மித்தோட கடைசி குட் இயர் இன் ஐபிஎல்னா அது 2017 ஆர்பிஎஸ்ஜிக்காக ப்ளே பண்ண போதான். 2018 தான் ஸ்டீவ் ஸ்மித் அவரோட பிக்கஸ்ட் கிரிக்கெட் நைட் மேரை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. பால் டேம்பரிங் ஸ்கேண்டல் வந்து மாட்டியிருப்பாரு இல்லையா? அதுக்கப்புறமாலேருந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஐபிஎல்ல பெருசா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. 2021 தான் லாஸ்டா இந்த லீக்ல ஃபீச்சர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமாலேருந்து 4 சீசனா வந்து தொடர்ந்து அன்சோல்டா தான் போயிருக்காரு. இப்போ இந்த வருஷமும் அன்சோல்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ரெண்டாவது பிளேயர் ஆஸ்திரேலியன் ஸ்டைலிஷ் பேட்டர் ஜாஸ் இங்கிலீஷ். ஸோ இந்த ஆக்ஷன்ல வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ ஷார்ட் லிஸ்டும் ஆகியிருக்காரு. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டா வந்து இந்த சீசன்ல 4 கேம்ஸ்க்கு மேல அவரால் ப்ளே பண்ண முடியாதுன்னு இப்போ சீசனுக்கு முன்னாடியே வந்து எல்லா டீம்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால டீம்ஸ் கண்டிப்பா வந்து டென்டேட்டிவா இருப்பாங்க வெதர் இவருக்கு போகணுமா இல்லையான்னு. அதனாலே இவர் அன்சோல்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. தேர்ட் பிளேயர் வனிந்து அசரங்கா. எவ்ரி இயர் நல்ல ஒரு தொகையோட தான் ஆக்ஷன் விட்டு வெளில போவாரு. ஆனா இந்த டைம் ஏன் அன்சோல்டா போவாருன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன்னா, லாஸ்ட் சீசன் ஆர்ஆர்க்காக ஒரு பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ் வித் போத் பேட் அண்ட் பால், இன்ஜுரி ப்ரோனா வேற இருக்காரு. ஸோ வனிந்து அசரங்கா மோஸ்ட் லைக்லி அன்சோல்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த ஆக்ஷனோட முதல் பிளேயரே அன்சோல்டா போவார்னு சொன்னா நம்புவீங்களா? எஸ், அப்படிதான் நடக்க போறதுங்க. பிகாஸ் டெவான் கான்வே மோஸ்ட் லைக்லி எந்த ஒரு பிட்ஸுமே அட்ராக்ட் பண்ண போறது கிடையாது. திரும்ப இந்த ரச்சினோட ஏரியால யாராவது சிக்க தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். பிபிகேஸ் அண்ட் டிசி வந்து வலை வீசி காத்துட்டு இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி டெவான் கான்வேயால எந்த ஒரு பிட்ஸும் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பெர்ஃபார்மன்ஸும் வந்து நாட் அப் டு த மார்க். SA20 தலைவன் அன்சோல்டா போக வேண்டியது தான். பட் ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு வந்து நம்ம டிஎஸ்சி அவரை பிக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்ல போறதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரலாம். நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. ILT20 கரண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்கிற பத்தும் நிசங்கா வந்து அன்சோல்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமா இருக்கு. எஸ், அவரோட பேட்டிங்ல நல்லா இருக்கு. 2025 ஏஷியா கப்ல கூட இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. அவுட்ஸ்டாண்டிங் டேலண்ட், நோ டவுட்ஸ் ஆன் தட். பட் இங்க என்ன பிரச்சனைனா, எஸ்எல் பேட்டர்ஸை பொதுவாக வந்து ஆக்ஷன்ல எந்த ஒரு டீமும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஐ திங்க் கேகேஆர் ஒரு வருஷம் வந்து ஒரு எஸ்எல் பேட்டர் வச்சிருந்தாங்க. சீசன் ஃபுல்லா கண்ணிலே காட்டல வர. எனக்கு சரியா நேம் ஞாபகம் வரல. உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ திங்க் இவர் வந்து அன்சோல்டா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி 1 or 2 பிட்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம்ங்க. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. IPL 2024 மினி ஆக்ஷன்ல ஆல்மோஸ்ட் 14 crore சிஎஸ்கேவால சைன் பண்ணப்பட்ட டேரல் மிச்சல் இந்த ஆக்ஷன் அன்சோல்டா போவாருங்க. லாஸ்ட் ஆக்ஷன்ல he failed to attract any bidders. இந்த ஆக்ஷன்லயுமே கண்டிப்பா அன்சோல்டா போவாருன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. நிறைய அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் இந்த ஆக்ஷன்ல இருக்காங்க. ஜஸ்ட் 16 கேப்டு பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கேப்டு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் உமேஷ் யாதவ் மேபி அன்சோல்டா போவாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பேசர் இன் IPL. பட் இருந்தாலும் டியூ டு ஹிஸ் ஏஜ் அவர் வந்து அன்சோல்டா போவாரு. சரி, ஓகே, இதே மாதிரி நீங்க எந்தெந்த பிளேஸ்ல அன்சோல்டா போவாங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதை பார்ப்பேன். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.